ஒண்ணு செஞ்சு உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா எங்க அம்மா எவ்வளவு பிடிவாதம்னு எனக்கு தெரியும். என்னதான் பிடிவாதமா இருந்தாலும் பாசத்துக்கு முன்னாடி எல்லாருமே அடிபணிஞ்சு தானே ஆகணும். கண்டிப்பா அத்தை உங்களை மன்னிப்பாங்க. பாப்போம். துலாம் ராசி நேயர்களே, இது உங்கள் வாழ்க்கையில் பொன்னான காலம். பொன்னான காலமே இப்படி இருக்குன்னா போதாத காலம் எப்படி இருக்கும்? ஆனால் நீங்கள் உண்மை என்று நம்பும் அனைத்தும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உண்மை என்பது ஒன்றல்ல. ஒரு உண்மைக்கு பல கோணங்கள் இருக்கலாம். பாத்திய சிவகாமி, இந்த ஜோசியர் விசுப்பட ரசிகரா இருப்பார் போல. இந்த ராசி பலன் படிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். இத படிச்சு என்ன பிரயோஜனம்? இங்க ஏதாவது மாற போகுதா? எல்லாம் ஒரு திருப்திக்கு தான் சிவகாமி. நான் பொழுது போகாம படிக்கிறேன். ஒண்ணுமில்லாத ஜனங்க இத நம்பியே படிக்கிறாங்களே, எதுக்குன்னு நினைச்ச? எனக்கும் ஒரு நல்ல காலம் வரும்னு அவங்க மனசுல ஒரு நம்பிக்கையை கொடுக்குதே, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எதையாவது படிச்சுட்டு சும்மா உளறிக்கிட்டே இருக்காதீங்க. சரி, நான் போய் கொஞ்சம் மோர் குடிக்க போறேன். உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம். நீதான் ரொம்ப டென்ஷனா இருக்க. நிறைய ஐஸ் போட்டு மோர் குடி. மாமா, சந்தியா இல்லையா? தெரியலையேம்மா, கொஞ்சம் முன்னாடி வெளியே போன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை உள்ள கூட இருக்கலாம். போய் பாருமா. வெளியில கடையில பார்த்தேன். சரவணன் மாமாவும் இல்ல. ஒருவேளை 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியில போயிருப்பாங்களோன்னு தான் கேக்குறேன். வெளியனா இங்க? தெரியல மாமா. சினிமாவுக்கு கூட போயிருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? அர்ச்சனா, இதே விஷயத்த நீ என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்ட. அப்புறம் என்ன, ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா வந்து சொல்லணுமா? இல்லத்த, அது வந்து என்ன இல்லத்த நொல்லத்தன்னு? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சும்மா ஒட்டு கேக்குறது, போட்டு கொடுக்கறது, இதையே பொழப்பா வச்சுக்கிட்டு திரியற. என்ன சிவகாமி, அர்ச்சனா என்ன போன் பண்ணி சொன்னா? உங்க மூத்த மகனும் மருமகளும் ஒன்னா வண்டியில வெளியில கிளம்பி போறாங்களாம். சினிமா பாக்குறதுக்கு போனாலும் போவாங்க போல இருக்குன்னு சொன்னான். ஓ, இந்த விஷயத்தை அர்ச்சனா உனக்கு போன் பண்ணி வேற சொல்றாளா? அவ்வளவு முக்கியமானதா இது? இதுக்கு முன்னாடி வேற எதுக்காவது அர்ச்சனா உனக்கு போன் பண்ணி சொல்லிருக்காளா சிவகாமி? இதுல வேற ஒன்னும் தெரியாத மாதிரி என்கிட்டயே வேற வந்து சொல்றா. அப்பனா நீ திட்டது சரிதான் அவளை. அப்படின்னா சரவண சந்தியா 2 பேரும் சினிமாக்கு போயிட்டு வந்தா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே சிவகாமி? அவங்க சினிமாவுக்கு போனா எனக்கு என்ன, அமெரிக்காவுக்கு போனாதான் எனக்கு என்ன? சும்மா உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு. என்ன சொல்லிட்டேன்னு இவளை திருத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்க இருக்கீங்களா? சரிங்க. என் அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணவன் இவதான்டா. இவ மட்டும் இல்லன்னா இந்த தேர்தல்ல நான் ஜெயிச்சிருப்பேன். இந்நேரம் இந்த தொகுதியோட எம்எல்ஏவா கெத்தா சுத்தி இருப்பேன். என்னை இப்படி ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாடா. இவளை விடக்கூடாதுன்னு இத்தனை நாளா எங்க இருக்கானு தானே தெரியாம இருந்தது. இப்பவே இந்த இடத்துல வெட்டி போட்டுலானே. இவளுக்கு அருவா கத்தியெல்லாம் அதிகண்டா. ஏய் அண்ணா, அப்படியே காரை கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ஃபுல் ஸ்பீட்ல அடிச்சு தூக்குடா அவள. அண்ணா சிசிடிவி கேமரா எதுவும்? ஏய் எதுவா இருந்தா என்னடா, வர்றத பாத்துக்கலாம். சரிண்ணே. இத பாரு, ஏற்கனவே 4 பேரை கொன்னுட்டு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன். இவ எனக்கு 5ஆவதுடா. அடிச்சு தூக்குடா. சரிண்ணே. இவன் யாரா? எங்க இருந்து வந்தான்? ஒரு செகண்ட்ல மிஸ் ஆயிடுச்சேடா. அண்ணா 2 பேரும் சேர்த்து ஏத்துவானே. தனியா சாக வேண்டியவளுக்கு துணை போன வரணும்னு விதி இருந்தா அதை யாராலடா மாத்த முடியும்? விட்டு தூக்கடா, பாத்துக்கலாம். தப்பிச்சிட்டாடா. அண்ணா இறங்கி போய் 2 பேர் கதையும் முடிச்சிட்டு வந்துருவானே. வேணடா, கூட்டம் சேருது, நிக்காத. இந்த ஊர்ல தானே இருக்கா, சிக்காமல போயிடுவா. நீ கிளம்புடா. பாத்து. சரிண்ணே. ஏங்க ஏங்க என்னங்க ஆச்சு? தண்ணி முகத்தில் தெளிப்பா. இந்தாப்பா. ஏங்க ஏங்க அண்ணே, ஒரே ஒரு ஆட்டோ போட்டு பிடிச்சு கொடுங்க. ஆட்டோ கூட வரத பாருப்பா. சந்தியா, இங்க பாருங்க. ஏங்க ஏங்க இங்க பாருங்க. ஏங்க ஆட்டோ வந்துருச்சுப்பா. அப்படிங்க அப்படிங்க. ஏங்க அண்ணே, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் சீக்கிரம் போங்க. சரிப்பா. கொஞ்சம் வேகமா போகணும். ஏங்க ஏங்க இங்க பாருங்க. அண்ணா அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்க. வந்துட்டப்பா, பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா, வரலாம்.
டாக்டர் என்னாச்சு டாக்டர்? பெரிய அடியெல்லாம் இல்லை, கார் கூட மோதலை, சரிஞ்சு விழுந்தது தான் அப்படியே மயங்கிட்டாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, கவலைப்படாதீங்க. அடிப்பட்ட அதிர்ச்சியில வந்த மயக்கம் தாங்க. ஒரு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏத்துனா நார்மல் ஆயிடுவாங்க. சரிங்க டாக்டர். சிஸ்டர், இவங்களுக்கு ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏத்துங்க. கண்ணு முழிச்சோன்னே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இவங்க பிரெக்னண்டா இருக்காங்களா? பிரெக்னென்ட்டாலாம் இல்லை டாக்டர். அப்ப ஓகே. அப்படி இருந்தாதான் கீழே விழுந்த அதிர்ச்சியில வயித்துல இருக்கிற கருவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படணும். மத்தபடி ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. சரிங்க டாக்டர். ஓகே. என்ன மன்னிச்சிருங்க. தேவையில்லாம உங்களை அழைச்சிட்டு வந்திருக்க கூடாது. நல்ல வேலை இதோட போச்சு. வேற ஏதாவது பெரிய அடிபட்டிருந்தா என்ன ஆகிறது? வீட்டுல வேற யாருக்கும் சொல்லல. தெரிஞ்சா ஏற்கனவே அம்மா என் மேல கொலை வெறியில இருக்காங்க. அப்புறம் இதுக்கும் சேர்த்து திட்டுவாங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நீங்க சந்தோஷமாவே இல்லை. உங்க அண்ணன் சொன்ன பொய்ய மனசுல சுமந்துகிட்டு அந்த குற்ற உணர்ச்சியோடய இத்தனை நாள கடந்துட்டீங்க. இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை என்ன முடியல. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை. நான் ரோட்ல நல்லா ஓரமா தான் வந்தேன். அப்படி இருந்தும் அந்த காரை எப்படி வந்து இடிச்சுது? இத்தனைக்கும் ரோட்ல வேற வண்டி கூட போகல. எனக்கு என்னவோ வேணும்னே வந்து இடிச்ச மாதிரி தான் தோணுது. அப்படின்னா யார் அதை செஞ்சிருக்க முடியும்? யாருக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? சச்ச, அப்படியெல்லாம் இருக்காது. கண்டிப்பா இது ஏதாச்சியா நடந்ததா தான் இருக்கும். என்ன பார்வதி, உன் மூத்த அண்ணனையும் அண்ணியும் ஆளை காணோம். ஆமா அண்ணி, அண்ணனாச்சு கடவுளன்னு எங்கேயாவது வெளியே போயிருக்கோம். ஆனா இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. ரொம்ப நேரமா ஆளே காணோம். நான் சொல்றேன், ஆனா நான் தான் சொன்னேன்னு போட்டு கொடுத்துட கூடாது. அதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. உங்க அண்ணனும் அண்ணியும் ஜோடியா பைக்ல கட்டி புடிச்சிட்டு போனாங்க. பார்த்தேன். அநேகமா அவங்க போனதை வச்சு பார்க்கும்போது சினிமாக்கு போயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன நீ சொல்றீங்க? நிஜமாவா? அட ஆமா பார்வதி, அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரியுமா? நான் சொன்னேன், ஆனா யாரு எங்க போனா உனக்கு என்னன்னு என்ன திட்டாங்க. இதுவே நாம இப்படி போயிருந்தா என்னென்ன திட்டிருப்பாங்க. ஒரே ஒரு தடவை
நானும் உங்க அண்ணனும் சினிமாக்கு போயிட்டு வரும்போது வீட்ல திருட்டு போச்சுன்னு என்ன பயங்கரமா திட்டினாங்க. ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா ஆமா, அது எப்படி அண்ணி மறக்க முடியும்? நீங்க சொல்றதும் சரிதான். நான் காலேஜ் போயிட்டு 1 மணி நேரம் லேட்டா வந்தாலே அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிப்பாங்க. அதானே. அம்மா வரட்டும், நான் போய் கேக்குறேன். நீங்க 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்களா? அத்தை ஆச்சுத்த. சந்தியாவும் சரவணனும் மட்டும்தான் சாப்பிடணும். அதான் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமா இல்ல சோத்துல தண்ணி ஊத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ம், ம், நான் எதுவும் சொல்லலப்பா. எனக்கு எதுக்கு வம்பு? நானே ஒரு ஓசி சோறு. அம்மா ஆ, சக்கரை இந்தாங்கம்மா, கடை பூட்டியாச்சு. குடு. அண்ணன் எங்க சக்கரை? வெளியே ஒரு வேலைன்னு போனாருக்கா. சந்தியானியும் கூட தான் போனாங்க, இன்னும் வரல. சரிம்மா, நான் வரமா. ம், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எங்க போனாங்கன்னே தெரியல. எனக்கு என்னமோ சினிமாக்கு போயிருப்பாங்களோன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்குமா. என்ன 2 பேரும் ஒத்தாப்புல பேசுறீங்க? ஐயோ மாமா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அண்ணி ஏன்பா குறை சொல்றீங்க? கடையில ஒரு சின்ன பையனை விட்டுட்டு 2 பேரும் ஜாலியா சினிமாக்கு போயிருக்காங்களே, அவங்கள சொல்லுங்க. நீயுமா? மா, எல்லாம் உன்னாலதாமா. அவங்கள கோபத்துல திட்டுன்ற பேர்ல சுத்தமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். அதான் இஷ்டத்துக்கு ஊரை சுத்துறாங்க. இதுவே நானும் அர்ச்சனா அண்ணியும் இப்படி செஞ்சிருந்தா விட்டுருப்பியா? ஏய், வாய் மூடு. யார் எங்க போனா உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என்னம்மா எப்படி பேசுற? அப்ப வேலையை விட்டுட்டு சினிமா பார்க்க போனது சரின்னு சொல்றீங்களா? ஷோ, பேசாம போடினா போணும். என்ன கோவப்பட்டு கத்த வைக்காத. ஏம்மா பார்வதி, உன் அம்மா நல்ல விதமா சொல்லும் போதே கிளம்பிடு. இல்லனா எல்லாருக்கும் சேதாரம் ஆயிடும். கிளம்புங்க. சிரிக்காதீங்க, பதறி போயிட்டேன் தெரியுமா? உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சுங்க. எனக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. கீழே விழுந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஆமா, எவ்வளவு நேரமா இப்படியே படுத்திருக்கேன்? அப்படி இப்படின்னு ஒரு 3 மணி நேரம் இருக்கும். 3 மணி நேரமா? அவ்வளவு நேரமா நான் மயக்கத்துல இருந்தேன். இதோட போச்சுன்னு சந்தோஷப்படுங்க. எல்லாம் என் தப்பு தாங்க. நான் தான் அவசரப்பட்டு உங்களை வண்டியில கூட்டிட்டு போயிட்டேன். கார் வரத பார்த்திருந்தா 1 நிமிஷம் ஒதுங்கி இருக்கலாங்க. பயந்துட்டீங்களாங்க? லைட்டா. மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறேன், இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க. நான் உங்க கூட வந்ததுனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. சச்சா, ஏங்க அப்படியெல்லாம் சொல்றீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இல்லைங்க, சொன்னேன். சீரியஸா எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க கரெக்டா தான் ஓட்டுனீங்கன்னு நினைக்கிறேன். எவனா ஒருத்தன் கார்ல வேகமா வந்து மோதுவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாங்க, இத்தனைக்கும் நான் வேகமாலாம் ஒன்றும் போகல. அந்த ரோட்ல வேற யாருமே இல்லை. அவன் வண்டியில என்ன பிரச்சனையோ தெரியலங்க. மோதிட்டு என்ன நடந்துச்சுன்னு கூட திரும்பி பார்க்காம போயிட்டான். How are you feeling now? Yeah, I'm feeling better now. வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல டாக்டர். இவருதான் உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு ரொம்ப பதறி போயிட்டாரு. இனிமே வண்டியில போகும்போது கவனமா போங்க. ஓகே? இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிரலாம். ஓகே டாக்டர். ஓகே. Thank you டாக்டர். ஆமா, நாம எப்படி இங்க வந்தோம்? உங்க வண்டி இல்லையா?
மயக்கத்தில் எப்படிங்க உங்களை வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வர முடியும்? ஆட்டோவில் தான் வந்தோம். அப்போ வண்டி? என் ஃப்ரெண்டு ஒருத்தனை எடுத்துகிட்டு வர சொன்னேன், கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான். இதோ வெளியே தான் இருக்கு. சரி. இன்னொரு விஷயங்க, நாம கீழே விழுந்தது, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது, இது எதையும் அத்தை கிட்ட சொல்ல வேண்டாங்க. மறைச்சா அது வேற பிரச்சனையாகுமா? ஐயோ, தயவு செஞ்சு சொல்ல வேணாங்க. ஏற்கனவே இருக்கிறதே போதும். கேட்ட பார்த்துக்கலாம், விடுங்க. என்ன பார்த்தாங்கன்னா எப்படி, எங்க போனீங்க, ஏன் லேட்டுன்னு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம போகிறதுக்குள்ளே எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. நம்ம அப்படியே சைலண்டாக போய் தூங்கிடலாம். அப்படியே ஏதாவது கேட்டால் கூட எதுவும் சொல்லிடாதீங்க. அப்புறம் பயந்து போய் ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. ம், அப்புறம் இனிமே எப்பவுமே உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. பார்த்துக்கோங்க. ஆ ஏங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? சரிங்க, நீங்க இங்கே இருங்க. நான் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். அப்புறமா நம்ம கிளம்பிடலாம். ம். சரிங்க.